ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சிப்லிங் எக்ஸ்ப்ளோர்ஸ். எனக்கு வந்து லாஸ்ட் வீக் சண்டே ஒரு ஃபஸ்ட் பர்த்டே கேக் ஆர்டர் இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து நான் என்னென்னலாம் வாங்கினேன், அப்புறம் நேரில் போய் செட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதனால நான் வந்து என்ன கேக் பண்ணேன், அப்புறம் நேரில் போய் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு வந்த vlog தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது வந்து கஸ்டமைஸ் கேக்னால அந்த கேக்கில் இருக்க ப்ராப்ஸ் எல்லாமே வாங்கணும் அண்ட் பட்டர்ஃப்ளை வேறு வச்சு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் எனக்கு வந்து அந்த மாதிரி கேக் நான் பண்ணதில்லைன்றனால நான் நேரில் போயிட்டு எப்படி வந்து செட் பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். 3 kg பிளாக் ஃபாரஸ்ட் கேக் தான் கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நான் வந்து வெறும் பிளாக் ஃபாரஸ்ட் கேக்காக சாப்பிடும்போது அவ்வளோவா அந்த மாய்ஸ்டாகவே இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் ட்ரஃபிள் ஆட் பண்ணியிருந்தேன் அதில். அதுக்கப்புறம் போனதோட நம்ம பாக்ஸ் பேஸ் வந்து வாங்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கு எனக்கு தனி பில் போட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா வேறு எல்லாமே எனக்கு லோக்கலில் கிடைக்கும். இந்த பாக்ஸ் பேஸ் மட்டும் நான் வந்து திருப்பி ஆர்டர் பண்ணி வாங்கணும். அதுக்கப்புறம் இது வந்து டாப்பரு, அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்பர் 1 அண்ட் ஹாப்பி பர்த்டே அண்டு பாப்பாவோட நேம் ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருந்தார். அவர் எப்போவுமே வந்து நம்ம எப்படி கேட்குறோமோ அப்படியே பண்ணி கொடுப்பாரு அந்த டாப்பர்னா. அதுக்கப்புறம் இதுதான் அந்த ட்ரஃபிள் அண்டு இதை வந்து சென்டர் ஃபில்லிங்கில் வச்சுட்டு இது பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் சாக்கோலாவா கப் கேக் வந்து அவங்க 12 கப் கேக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து சாக்கோலாவா நம்ம இஷ்டம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நான் சாக்கோலாவா கப் கேக் வந்து பண்ணியிருந்தேன். அவங்க பிக்சரில் வந்து பட்டர்ஃப்ளை வச்சு கேட்டிருந்தாங்க கப் கேக்லேயுமே. ஸோ அதனால் அதே மாதிரியே நான் பண்ணிட்டேன். எனக்கு வந்து மார்னிங் கேக் ஒர்க் இருக்கும்போது நான் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இந்த மாதிரி ஹெவியாக சாப்பிட மாட்டேன். ஜஸ்ட் ஒரு ஃப்ரூட் மட்டும் சாப்பிட்ருவேன். ஏன்னா நல்லா வந்து ஒர்க் பண்ண முடியாது, தூக்கம் வரும்னு சொல்லிட்டு. இந்த கேக்கோட கஸ்டமர் யாருன்னா, லாஸ்ட் இயர் என் பையன் படித்த ஸ்கூல் திருவொற்றியூர் வேலம்மாள் உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அவன் கிளாஸ்மேட்டோட பேரண்ட்டோட செகண்ட் பேபியோட ஃபர்ஸ்ட் பர்த்டே தான் இது. ரொம்ப நீளமாக பதில். ஸோ அவங்க தான் வந்து இந்த கேக்கோட கஸ்டமர். கேர்ள் பேபின்றனால நான் ஸ்பேஸ் சர்க்கிளில் இந்த அழகான டால் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இந்த டிரைவர் அண்ணா வந்து அவங்க ஒய்ஃப் பேக்கர்ன்றனால வர வரைக்கும் பேசிகிட்டே வந்தார் ரொம்ப நல்லா, அவங்களோட ஜேர்னி எல்லாமே. அண்ட் இதுதான் வந்து ஃபைனல் அவுட்புட் கேக்கு. இந்த பட்டர்ஃப்ளை செட் பண்ணுறதுக்குள்ளே ஓ மை காட், இந்த நெய்பர் சிஸ்டர் இவ தான் வந்து செட் பண்ணி கொடுத்தா. அவள் செட் பண்ணி கொடுக்கலன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா எனக்கு இது வந்து பழக்கம் இல்லை. ஸோ ரொம்ப பேனிக் ஆகிட்டேன் நான் ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸில். அதுக்கப்புறம் அவள் தான் வந்து எல்லாமே செட் பண்ணி கொடுத்தா. ஸோ ஃபைனலாக இந்த கேக் கட்டிங் பார்த்தோன்னே ஹாப்பி ஆகிடுச்சு. அப்புறம் இது வந்து க்யூட் கஸ்டமர் ரிவ்யூஸ் பாருங்கள். ஆக்சுவலி நான் வந்து டியர் கேக் பண்ணி எனக்கு பழக்கம் இருக்குது. ஸ்பேஸர் வச்சு பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த பட்டர்ஃப்ளை வச்சு நான் பண்ணதில்லை. கஸ்டமர் ஆசைப்பட்டாங்க அப்படின்றதுக்காக ஒத்துக்கிட்டேன். எதுவுமே நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றத அன்றைக்கி நான் கற்றுக்கிட்ட ஒரு லெசன்னு சொல்லலாம். அண்டு எனக்கு தேங்க்யூ ஸோ மச் ஹரிணி. என்ன சொல்ல, அன்றைக்கி வந்து எல்லாத்துக்குமே என் கூட இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் என்னை நம்பி ஆர்டர் கொடுத்த வசந்திக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்டா. அண்டு பிரியாணி சாப்பிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இதுதான் கஸ்டமரோட ரிவ்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.